அறுபடை வீடு கிடைக்க காரணமே ஒரு 40-50 வயதுல இருக்கக்கூடியவங்க, அதுக்கும் பெரியவங்களுக்கு நான் சொல்ற விஷயத்த கனெக்ட் பண்ண முடியும். முருகனுக்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது, சிவபெருமானுக்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. முருகன் அப்படின்றவர் ரொம்ப பழமையான தெய்வம். சூரசம்ஹாரத்திற்காக தெய்வம்னு தெரியாம குரங்கு இலையை பிச்சு பிச்சு போடும். இப்படி போடும் பொழுது பேச்சுக்கு இடையூறா இருந்தனால அம்பழியா யாரு சூரபத்மன் எதுவுமே பண்ணவே. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகனை பற்றி ஸ்பெஷலான விஷயங்களை நம்ம கூட திருமயிலை கற்பகலட்சுமி மேம் அவங்க கூட இருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள். நார்மலாகவே முருகனுக்கு பங்குனி உத்திரம்னா விசேஷம் தான். அதுவும் திருப்பரங்குன்றம்ல என்ன ரொம்ப ஸ்பெஷல்? பங்குனி உத்திரம் அது ரொம்ப ரொம்ப உகந்த நாள். 12 மாதங்கள். பங்குனி 12வது மாதம். உத்திர நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல உத்திரம் 12வது நட்சத்திரம். 12வது மாதம் 12வது நட்சத்திரம், இது ரெண்டுமே சிறப்பு. இது கூட பௌர்ணமி அப்படின்ற ஒரு உகந்த நாளும் சேருது. பங்குனி, உத்திரம், பௌர்ணமி, இது மூன்றும் சேர்ந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். மயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல பங்குனி உத்திர பெருவிழால சிறப்பா கல்யாண உற்சவம் நடக்கும். ஆமா சொன்னீங்க. மயிலை கபாலீஸ்வரர் கோவில்ல கல்யாணம் சொன்னீங்க. அதே மாதிரி முருகருக்குமே பங்குனி உத்திரத்துல திருக்கல்யாணம் நடக்குது. அப்ப யாருக்கு தான் அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல்? சிவனுக்கா இல்ல முருகருக்கா? கொஞ்சம் ட்ரெண்டிங்கா சொல்லணும்னா அம்மா பையன் எல்லாருக்குமே ஒரே வெட்டிங் டே. அப்பா அம்மாக்கும் பார்வதி கல்யாணம் பங்குனி உத்திரத்துல நடக்குது. உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எது அடிச்சு விடுறீங்களாம் கேட்கக்கூடாது. உண்மையாவே கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணம், மகாஸ்காந்தத்தின் தமிழ் அழகான ஒரு மொழியில எழுதப்பட்டது கந்தபுராணம். இதுதான் முருகனுடைய வாழ்க்கை வரலாறுன்றதோட ஆதார நூலா நமக்கு இருக்கு. இதுல பங்குனி உத்திரத்தன்று பார்வதிக்கு திருமணம் நடக்குது. அது வரைக்கும் தாட்சாயணின்ற பேர்ல இருக்கிற பார்வதிக்கு தட்சன் மகள் தாட்சாயணின்னு ஒரு சிவனை மதியாத அழைத்த யாகம்னு திருவிளையாடல் படத்துலலாம் பார்த்துருப்பாங்க. அதனால தாட்சாயணிக்கு ஒரே வருத்தமா, எனக்கு என் பேரே பாரமா இருக்கு, யாராவது கணவன் பேச்சை மீறினா கூட இவன தாட்சாயணி மாதிரி பண்றா, அதுக்கெல்லாம் என்ன உதாரணமா எடுக்கிறாங்க, எனக்கு வேற அடையாளம் வேணும்னு அம்பாள் கேட்கிறாங்க. தட்சன் மகள் தாட்சாயணின்றது ஒரு பெரிய நல்ல வைப்ஸா இல்லப்பா. அதனால அம்பாள் பார்வதியாக போய் பிறக்க சுவாமி தட்சிணாமூர்த்தின்னு எல்லா கோயில்களையும் பார்க்குறீங்க இல்லையா? தென்முக கடவுள் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாயின்னு இருப்பார். தட்சிணாமூர்த்தி குரு அப்படின்னு வணங்குவோம் இல்லையா? அம்பாள் என்னன்னா சுவாமி அப்படியே தனித்து தவத்துல இருக்கார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவர்களுக்காக மறுபடியும் இருவரும் பார்வதியாக அவள் வளர திருமணம் செய்து கொள்கிறார்கள். எதனால? சூரபதுமனை அழிப்பதற்கு முருக கடவுள் வரணும். பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் பங்குனி உத்திரத்துல கல்யாணம். முருகர் பிறக்கிறார், உதிக்கின்றார்னு சொல்லணும். நான் பிறக்கிறார்னா அன்னைக்குதான் பிறந்தார்னு அர்த்தமா. முருகனுக்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது, சிவபெருமானுக்கும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. உதித்தனன் அப்படின்ற வார்த்தையில தான் சொல்றாங்க. ஏன்? சூரியன் உதிக்கிறார் இரவுல, அவர் கண்ணுக்கு தெரியல, அதனால அவர் இல்லைன்னு ஆயிடுமா? யூஎஸ்லாம் பகல், மறுபடியும் நமக்கு உதிப்பார். முருகன் அப்படின்றவர் ரொம்ப பழமையான தெய்வம். சூரசம்ஹாரத்திற்காக நம் கண்ணிற்கு புலப்பட்டார், அதனால உதித்தனர். சூரசம்ஹாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நடந்த உடனேயே இந்திரனுக்கு ஒரு ஆசை, நான் உடனே ஒரு பரிசு கொடுக்கணும். ஆனா ஆட்சியை இழந்த இந்திரனுக்கு பல ஆண்டுகள் கழிச்சு ஆட்சி இருக்கு. அவருக்கு எதுவுமே புரியல, அப்படியே தலைகீழா ஆயிருக்கு அந்த தேவலோகமே. என்ன கொடுக்கலாம்? அப்ப என்கிட்ட இருக்கிறதுலயே சிறப்பான பொருள் என்னுடைய மகள் தெய்வயான, அவளை உடனே கொடுக்கணும். எல்லாரும் சொல்றாங்க தேவலோகத்தெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா கொடுக்கலாம். வெற்றிக்கனி உடனே கொடுக்கணும், அதுக்கான அங்கீகாரம் அப்படின்னு உடனே அந்த மகளை திருமணம் செய்யணும். திருப்பரங்குன்றத்துல கல்யாண ஏற்பாடு நடக்குது. இவரால் உடனே அரேஞ்ச் பண்ண முடியல. இன்னைக்கெல்லாம் A to Zக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இல்லையா? உணவுக்கு, தாம்பூல கவருக்கு, அப்படிலாம் முருகன் தெய்வயானை கல்யாணத்தை பண்ண கான்ட்ராக்டர் யார் தெரியுமா? பெருமையா சொல்லிக்கலாம், ஒரு தமிழ் சக்கரவர்த்தி முசுக்குந்தன்னு பேர். கைலாயத்துல குரங்கா இருந்தவர்.
ஒரு நாள் சிவன் பார்வதி பேசும் பொழுது அந்த மரத்து மேலே, அது வில்வ மரம், வில்வம்னு தெரியாமல் குரங்கு இலையை பிச்சு பிச்சு போடும். அப்படி போடும் பொழுது பேச்சுக்கு இடையூறாக இருந்ததுனால அம்பாள் யாரு அப்படின்னு முறைச்சு பார்க்குற அம்பாள், அவளுடைய முறைச்ச பார்வைக்கு இது சக்கரவர்த்தியாக வந்துட்ட. நீ போ சக்கரவர்த்தியா, அம்பாள் உன்னை பார்த்துட்டா. ஐயோ நான் போக மாட்டேன், குரங்கா இருந்தாலும் கைலாயத்தில் இருப்பேன்றாராம். நீ போய் தான் ஆகணும், அவளுடைய அருட்பார்வை பட்டுடுச்சு. அப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, இவ்வளோ அழகாக அனுப்பாதீங்க, அழகு செல்வம் பதவின்னு அங்கேயே பாவம் செஞ்சு தங்கிடுவேன், முகம் மட்டும் குரங்காவே இருக்கட்டும். அப்போ தான் நான் கைலாய குரங்குன்னு ஞாபகம் இருக்கும், தர்மம் பண்ணி மறுபடியும் கைலாயத்துக்கு வரணும்னு வந்த ஒரு சக்கரவர்த்தி. அவரை சூரபத்மன் எதுவுமே பண்ணலையா, சிவபக்தராக இருந்ததுனால கூட விட்டுருக்கலாம் அப்படின்றதா ஒரு அசம்ஷன் தான். அவர்கிட்ட கேட்குறாராம் யாரு, இந்திரன், இப்போ இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணினேன். சரி, திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை தவம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏற்கனவே அங்கே கல்யாண பொண்ணு இருக்கிறதுனால அந்த குன்று மேலே ஒரு அழகான திருமண ஏற்பாடு செய்கின்றார். நம்ம வீட்டு கல்யாண பத்திரிகையில் சுற்றமும் சூழமும் வந்து மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த பத்திரிக்கை கொஞ்சம் மாறுபாடாக இருந்தது. எல்லோரும் வந்து குடும்பமும் சுற்றமும் வந்து மணமக்களின் ஆசியை பெற்று போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்னு திருமண அழைப்புதெல்லாம் இருந்தது. அவர் வந்து இது மாதிரி எழுதி, இதெல்லாம் வந்து கட்சியப்பர் கந்த புராணத்தை ஆதாரமாக வச்சுதான் அடியேன்னு சொல்றேன். இப்படி ஒரு பத்திரிகையை அச்சிடுகிறார். முருகன் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள், மணமகன் ஆசியை பெற்றுக்கொள்ள வாருங்கள்னு ஒரு பத்திரிகை அடிச்சு முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் அரசர்களுக்கும் அப்போ கொடுக்குறாரு. இப்படி அவர் அரேஞ்ச் பண்ணி வைக்க முருகனுக்கும் தேவயானிக்கும் பங்குனி உத்திரத்தன்று திருமணம். அதனால தான் இன்னைக்கும் பங்குனி உத்திரம்னா திருப்பரங்குன்றம் ரொம்ப விசேஷம். இன்னொரு குறிப்பும் சொல்லணும், முதல் படை வீடு அறுபடை வீடுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இரண்டாவது திருச்செந்தூர், மூன்றாவது பழனி, 4 சுவாமிமலை, 5 தணிகை, 6 பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடு கிடைக்க காரணமே திருப்பரங்குன்றம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நக்கீரர் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதாபாத்திரம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னவர் இல்லையா? அப்படி இறைவன் கிட்டையே அவர் எதிர்த்து பேசினதுனால உடல் முழுக்க வியாதி. அப்ப இறைவன் தப்பு பண்ணா கேட்க கூடாதானா? அதனால இல்லை, அதை நான் இங்க சரியா சொல்ல நினைக்கிறேன். உமாதேவிக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய குடும்பத்து பெண்ணையும் இப்படி இழுக்கக்கூடாது. பொது வெளியில ஒரு விஷயம் வரும்பொழுது பொதுவான கருத்து பேசணும். இறைவன் அங்க பொதுவா பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு பாண்டிய மன்னனால வந்த ஒரு வாதம். பொதுவா பேசுவதை விட்டு பெண்கள்ன்றத பேசுறதை விட்டுட்டு உங்க மனைவிக்கும் இப்படியா அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து ஒரு தகாத வார்த்தையை பேசுறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் வருகிறது. அப்ப இறைவனை எதிர்த்து கேட்கலாமான்னா கேட்கிற உரிமை உண்டு. ஆனா எந்த அளவு வரம்பு, அந்த வீட்டு பெண்ணை இழுக்கக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு தவறுனா வீட்டு பெண்ணை தப்பா பேசிடுறாங்க, அது கூடாது. அதனால வியாதி வருது. அதனால இங்க நான் சிவபெருமானுக்காக அந்த விஷயத்த சொல்லிடணும் இல்லையா? சொன்னவர் உடல் முழுக்க வியாதியோடு முருகனை வழிபட்டால் சரியாகும்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து திருப்பரங்குன்றத்துல போய் தவம் பண்றார். சிவனை நினைக்கின்றார், முருகனை நினைக்கின்றார். அப்போ ஒரு சலசலப்பு, மேல மரத்துல இருந்து ஒரு இலை வருது. அப்படியே இலைய பார்க்குறார். அந்த இலை கீழே வருது. அந்த இடத்துல ஒரு நீர்நிலை, பக்கத்துல மணல் மேடு, பாதி மண்ணுலையும் பாதி நீர்லையும் அந்த இலை விழுது. விழுந்த உடனே நீர்ல விழுந்த இலை அப்படியே மீனா போயிடுது, மண்ணுல விழுந்த பாதி இலை பறவையா போயிடுது. இது என்னடா இப்படி இருக்குன்னு அவர் பார்க்குறார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. உடனே ஒரு பூதம் வந்து பிடிச்சிருச்சு. புரியல. உள்ள பார்த்தா 999 பேர் ஒரு குகையில இருக்காங்க. அவங்களாம் சொல்றாங்க, ஜோ நீ வந்துட்டு நம்மளதான் சாப்பிடும். புரியல. 1000 பேர் வந்தாதான் அந்த பூதம் சாப்பிடும். எல்லாரையும் பிடிக்காது. யாரெல்லாம் சிவ தவத்துல இருக்கும் பொழுது கவனம் சிதறுகிறார்களோ அவங்களை பிடிக்கும். நீ தவத்துல இருந்திருக்க, உன் கவனம் சிதறிடுச்சா? ஆமா நாங்களும் அப்படிதான், ஆனா உன்னாலதான் எனக்கு பிரச்சனை. ஏன் நீ வந்ததால 1000 முடிஞ்சிடுச்சு. அந்த பூதத்துக்கிட்ட என்ன ஒரு ஜெனுவினிட்டி பாருங்களேன். நான்லாம் இருந்தால் ஒரு 999 கூட நினச்சிருப்போம். இல்லை, 1000 வரை வெயிட் பண்ணி சிவ பூஜை பண்ணி சாப்பிடணுமா? எதனால சொல்றேன்னா, சிவ பூஜை கவனம் சிதறாமல் செய்ய வேண்டும். அதனால இவர் வந்ததுனால 999 பேரும் இவரை திட்டுறாங்க. அவர்கள் செய்த தவறு விட்டு போயிடுச்சு. நீங்க கூட பாருங்க, நம்ம மேல பழி போடும் பொழுது அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க, ஆனா நம்ம பண்ண தவறு மட்டும்தான் சில சமயம் பிரதானமா சொல்லப்படும். அந்த சமயத்துல என்னால இவ்வளவு பேர் இறக்கணுமான்னு திருப்பரங்குன்றத்து முருகனை பத்தி நீ காப்பாற்றணும்னு எழுதின பாட்டு தான் திருமுருகாற்றுப்படை. உடனே முருகன் வந்து
அந்த பூதத்தை அழித்து அவர்களை விடுவித்தார். இவருக்கு ஒரே ஆனந்தம், உடல் வியாதி சரியாயிடுச்சு. அப்ப பெரிய வள்ளல் தானே முருகன், பணம் கொடுத்தவர்களே போற்றுவோம், உயிரை கொடுத்திருக்கான், வியாதியை நீக்கியிருக்கான். அப்ப முருகனை போற்ற வேண்டும், இவனுடைய புகழை எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு நிஜமாவே முருகர் பிடிக்கும், அதனால தான் உங்ககிட்ட ஒரு ஆசையா பேசுறேன். பிடிக்காம நடிக்கலாம் முடியாது. அப்ப இவர் என்ன பண்ணாராம், ஊர் ஊரா போய் அவனுடைய புகழை ஆற்றுப்படுத்தணும். வள்ளல் அவனுடைய புகழை ஆற்றுப்படுத்தணும். அவர் போன பயணம் தான் அந்த அறுப்படை வீடு. இந்த குழந்தைங்களாம் சொல்ற மாதிரி அவருடைய பயணம். முதல்ல திருப்பரங்குன்றம், அடுத்தது போறார் திருச்செந்தூருக்கு. போய் இங்க ஒரு வள்ளல் இருக்கான், அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீந்துடும், வாங்க வாங்க பாடின இடம் திருமுருகாற்றுப்படை 2ஆம் படை வீடு. அப்படியே பழனி போறார், இங்க வள்ளல் இருக்காங்க, இவனால எனக்கு குணமாச்சு, உயிர் கொடுத்தான், இவனை வணங்குங்க, விட்டுடாதீங்க, வாங்க வாங்க. அடுத்தது சுவாமி திருத்தணிகை, மறுபடியும் மதுரைக்காரர்ல மதுரைக்கு வரணும்ல அவர் ஊருக்கு. அப்படியே வந்து பழமுதிர்ச்சோலை முருகனையும் காண்பித்து ஆற்றுப்படுத்தினார். ஆற்றுப்படுத்திய 6 வீடு தான் அறுபடை வீடுன்னு காலத்தால மாறுச்சு. அதுல பிரதானமா இந்த 6 படை வீடையும் முருகனையும் நம்ம இன்னைக்கு ரசிக்கிறோம்னா அதுக்கு முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் நக்கீரருக்கு நடந்த அதிசயம்தான் காரணம். அதனால திருமண கோலத்தில் இருக்கும் முருகனை போய் பார்த்தோம்னா அங்க விஷ்ணு குடும்பமும் இருக்கும், சிவ குடும்பமும் இருக்கும், சூரிய சந்திரர்கள் இருப்பாங்க. அதாவது முருகனை மட்டும் வணங்கினால் இத்தனை தெய்வங்களின் அருள் கிடைக்கும் என்பதாக இருக்கப்படும் அற்புத மூலவர் சன்னதி. அதனால ஜீவாத்மாக்கள் நாம் கண்டிப்பா கல்யாண வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கலாம், உலகத்திலையும் எல்லா கிடைக்க வேண்டிய இன்பங்கள் கிடைத்து இறைவனோடு சேர வேணுமா, அப்படிப்பட்ட ஒரு தலம் தான் திருப்பரங்குன்றம். பங்குனி உத்திர கல்யாணம் அந்த ஜீவாத்மா பரமாத்மா சங்கமத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புத செயல். பங்குனி உத்திர விரதங்கள், பங்குனி உத்திர வழிபாடு முறைகள்லாம் எப்படி? பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முதல்ல பிரதானமா திருமண வரம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம்ன்றது பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. இந்த திருமண வைபவம் நடக்க வேண்டும் அப்படின்னா குடும்பத்தில் யாருக்கு நடக்கணுமோ அவங்க காலையில் எழுந்து நீராடி, முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பதிவு பார்க்குற ஒரு 40-50 வயதுல இருக்கக்கூடியவங்க, அதுக்கும் பெரியவங்களுக்கு நான் சொல்ற விஷயத்த கனெக்ட் பண்ண முடியும். ஒரு காலத்துல டேப் ரெக்கார்டர் வந்த புதுசு, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுறேன். அந்த சமயத்துல எல்லார் வீட்லயுமே காலையில ஆனா சஷ்டி கவசம் ஓடும். இதை வந்து சின்ன வயசுல கேட்டே மனப்பாடம் இருக்கும். யாருமே உட்கார்ந்து சஷ்டி கவசத்தை 10 வரியா மனப்பாட பகுதி மாதிரி படிக்கவே இல்லை. நிறைய பேர் இதை உணர்வார்கள். அவரவர்கள் இல்லத்தில் காலையில் போனோம், அந்த டேப் ரெக்கார்டர் வந்த புதுசு இல்ல ரேடியோல அந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது ஓடிண்டே இருக்கும். அதனால எல்லாருக்குமே மனனமா தெரியும். இன்னொன்று, அது ஓடிண்டே இருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் எழுத்துக்களுக்கான வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மையும் அறியாமல் நம்மை காத்திருக்கிறது. இதை அடியன் எப்போ உணர்ந்தேன்னா, இப்போ சமீபமாக சமயபுரம் போயிருந்தேன். அப்போ போகும்பொழுது ஒரு தேநீர் விடுதியில் ஒரு அண்ணன் காலையில் 5 மணிக்கு இந்த பாட்டு போடும்பொழுது அது எங்கே ஞாபகம் இருந்ததுன்னா, சின்ன வயசில் தினம் கேட்போம்ல, இப்போ அந்த பழக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த தலைமுறையெல்லாம் அந்த சஷ்டி கவசம் பெருசாக தெரியாததுக்கு காரணம் வீட்டில் அதை நம்ம பழக்கப்படுத்தணும். அதை போடும் பொழுது நம்மையும் அறியாமல் அந்த முருகன் அருள் இருக்கும். அதனால பங்குனி உத்திரம் விரதம் இருக்கலாம். வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துண்டு, அதுவும் முருகனுடைய திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நிறைவடைந்த உடனே ஒரு பால் பழம் மட்டும் எடுத்துண்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். சாப்பிடாமல் இருப்பதால் மட்டும் அது விரதமானா கிடையாது. விரதம் அப்படின்னாலே மனம் கட்டுப்பாட்டோடு முருக சிந்தனையில இருக்கும். அதான் அடிப்படை ஆதாரம் எல்லா விரதத்துக்குமே. அப்ப அன்னைக்கு ஒரு 6 தடவையாவது கந்த சஷ்டி கவசம் 36 தடவை சொல்லணும். ஆனா 6 தடவையாவது சொல்லி முருக சிந்தனையில் இருந்தால் அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது பங்குனி உத்திரத்திற்கு.